வணக்கம் ஆனந்தி. அதாவது பார்த்தா நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த ஓவேலி பகுதியில் கடந்த 9ஆம் தேதி புலி தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில பார்த்தோம்னாக்கா இன்று மீண்டும் ஒருவரை புலி தாக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார். இதனால பார்த்தோம்னாக்கா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ரவி என்பவரை இன்று அவர் தோட்ட வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது பின்னாடி அந்த புலி தாக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்து சென்று முழுமையாக அவரை சாப்பிட்டு உள்ளது. எனவே பார்த்தோம்னாக்க இந்த புலியை உடனடியாக அவர்கள் பிடிக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு வேண்டுகோள் வைத்துள்ளனர். தற்போது வனத்துறையினர் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் கூண்டு வைத்து பிடிப்பார்களா அல்லது சுட்டு பிடிப்பார்களா என்று பின்னர் தான் தெரிய வரும். ஆனால் பார்த்தோம்னாக்கா தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏன் என்று பார்த்தோம்னாக்கா கடந்த 9ஆம் தேதி ஓவேலி பகுதி இதே பகுதியில் 9ஆம் தேதி புலி ஒன்று ஒரு நபரை தாக்கியுள்ளது. பாலகிருஷ்ணன் என்பவரை தாக்கியுள்ளது. மீண்டும் இன்று ஒருவரை தாக்கியுள்ளதுனால அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எனவே பார்த்தோம்னாக்க இது ஒரு ஆட்கொல்லி புள்ளியாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. மேலும் இது போன்ற இந்த சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்கு உடனடியாக வனத்துறையினர் இதை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வனத்துறையினரும் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. பல குழுக்கள் இந்த பகுதிக்கு அவர்கள் தற்போது கூண்டும் கொண்டு வரப்பட்டு உள்ளது. மேலும் இந்த பகுதியில் கூண்டு வைத்தோ அல்லது சுட்டு பிடிப்பதோ என்று இதற்கு மேல் தான் தெரிய வரும் என்று தெரிகிறது. எனவே பார்த்தோம்னாக்க இந்த கூடலூர் ஓவேலி பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.